நாம் விசுவாசிக்க மறந்த ஒரு சத்தியம், அல்லாவிட்டால் விசுவாசிக்க மறுத்த ஒரு சத்தியம். அது என்ன? கல்லறை பூமி லாசருவை இன்னும் சில நிமிஷத்தில் இயேசு உயிரோடு எழுப்ப போகிறார். மார்த்தா கிட்ட சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இது நமக்கு எல்லாத்துக்கும் உடன்பாடு. நெக்ஸ்ட் வேர்டு சொல்றாரு, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறன் எவனும் மறியாமலும் இருப்பான். இந்த ரெண்டு ஃப்ரேஸில் கிறிஸ்தவன் எதை அடிக்கடி சொல்லிட்டுனா, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மரித்தாலும் பிழைப்பான், மரித்தாலும் பிழைப்பானே சொல்லிட்டு கரெக்டு. ஆனால் வெரி நெக்ஸ்ட் ட்ரூத் ஒன்று சொல்றாரு, உயிரோடு இருந்து யார் என்னை விசுவாசித்து கொண்டிருக்கிறாரோ அவர்கள் மறிக்காமல் இருப்பார்கள். ஆவிக்குரிய மரணம் இல்லை, லிட்டரல் பிசிக்கல் டெத். இதை நம்ம என்னைக்காச்சும் யோசித்து பார்த்துருக்கோமா? ஏனென்றால் இயேசு ஏன் மரித்தார்? பாவத்தின் சம்பளம் மரணம். அவர் பாவம் செஞ்சனால மரிக்கல, அவர் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் பாவம் செய்யல. ஆனால் ஏன் மரித்தார்? உனக்கு எனக்கு மிச்சம் இருக்கிற மரணத்தை அவர் எடுத்துக்கிட்டு அவர் மரித்தார். அப்போ நம்மகிட்ட வாழ்க்கையில் இருக்கிற ஒரு மரணமும் அவர் எடுத்துக்கிட்டாருன்னா கூட்டி கழிச்சு பாருங்க, நமக்கு மரணமே இல்லைன்னு தானே அர்த்தம். உலகத்தில் உயிரோடு இருந்து இந்த சத்தியத்தை ஆழமாய் பொறுமையாய் தொடர்ந்து தியானித்து விசுவாசிக்கிறவன் உயிரோடு இருப்பான், மறியாமலும் இருப்பான். இந்த வேர்டை நீங்கள் சிந்திங்க, யோசிங்க. அற்புதமான டெத்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எலியா மரணம் இல்லாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான், ஏனோக்கு மரணம் இல்லாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அதெல்லாம் விதிவிலக்கு, அதெல்லாம் இன்விடேஷன் ஃபார் அஸ். அவங்களாம் பற்றி எப்படி போனாங்க அப்படின்னு நமக்கு இன்வைட் பண்ணுறார். அதை காமிச்சு அது விதிவிலக்கு. சிந்திப்போம், தியானிப்போம், நம்முடைய விசுவாசத்தை கிறிஸ்தவ சமயம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதாக. God bless you. Praise God.